1689 26வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் பத்தியிலிருந்து கடைசி பத்தியான 15வது பத்தி வரைக்கும் அந்த திருச்சபையினுடைய கட்டமைப்பு, இங்கிலீஷ்ல சர்ச் கான்ஸ்டிடியூஷன், சர்ச் கான்ஸ்டிடியூஷன் குறித்து நாங்கள் படிச்சு கொண்டு வா. அப்ப அதுல நாங்கள் 9வது பத்தியிலும் 8வது பத்தியிலையும் திருச்சபைய என்று சொல்ற திருச்சபைய என்று நாம கதைக்கிறதுல ரெண்டு தரப்பினர் இருக்கிறோம். ஒன்று அந்த 2 பேரும் இருந்தால்தான் அது திருச்சபை, அது ஒழுங்காக்கப்பட்டிருக்கிற ஒழுங்காக கூட்டப்பட்டிருக்கிற திருச்சபை என்று பேர். அதுல ஒரு தரப்பு ஆளுகின்ற தரப்பினர், மற்றது ஆளப்படுகிற தரப்பினர் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். ஆளுற தரப்பினருக்கு பைபிள் கொடுக்கிற அந்த வேதத்தில் இருக்கிற அந்த ரெண்டு குழு அல்லது 2 பதவி நிலைகள் இருக்குது என்று வேதம் எங்களுக்கு சொல்லி இருக்குது. ஆளுகிற அந்த தரப்பினர்ல ஒன்று மூப்பர்கள், அடுத்த மூப்பர்களுக்கு உதவி செய்கிற டீக்கன்கள் அல்லது உதவிக்காரர்கள். அப்ப அவர்களைத்தான் ஆளுகின்ற தரப்புக்குள்ள வேதம் எங்களுக்கு அடையாளம் காட்டுது. ஆளப்படுகிற தரப்பு என்று சொல்றது அந்த ஆளுகிறவர்களை விட மற்றபடி அங்கே இருக்கின்ற சகல நபர்களையும் அது உள்ளடக்குது. குறிப்பாக அது ஆண் தலைமத்துவத்தை கொண்ட குடும்பங்களையும் குடும்பங்களாக அது எங்களுக்கு வேதத்தில் வரையறுக்கப்படுது. அதில் அது குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொறுப்பாக இருக்கிற ஆண்களை ஆளுறதான் அது கருதப்பட்டிருக்கு வேதத்தில். அதில் சபை என்று நாம கதை கேட்கல, ஆளுகின்ற ஆண்களும் ஆளப்படுகிற ஆண்களும், அதான் அடிப்படை விஷயம். ஆளுகிற ஆண்களும் குடும்பத்தாக்களா இருக்க வேணும், ஆளப்படுகிற ஆண்களும் குடும்பத்தை பொறுப்பா இருக்கிற இருக்க வேணும். பைபிள்ல அதுக்கு பேர் சபை என்ற சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கு. சபை என்ற ஆளுகிற ஆண்கள், அது குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற ஆண்கள், அது நம் ஆளப்படுகிற குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற ஆண்கள். அப்ப அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அந்த ஆண்களுக்குள்ள அவர்கள் உள்ளடங்கி போய்விடுகிறார். அப்ப இதான் சபை என்றது வேதத்தில் எங்களுக்கு சொல்லப்படுகிற விஷயம். கடவுள் அப்படித்தான் சபைய பார்க்கிற. சபைய ஆண்டவர் தனித்தனியாக்களா பார்க்கறது இல்ல. சபைய ஆண்டவர் குடும்பமாகத்தான் ஆண்டவர் சபைய பார்க்கிற. குடும்பங்களினுடைய பிரதிநிதிகள் தான் அந்த திருச்சபையினுடைய அங்கங்களாயும் அந்த திருச்சபையினுடைய கருவிகளாயும் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு. அதனால திருச்சபை ஆளுறையாக்களும் தங்களோட சொந்த குடும்பத்தை நல்லா நடத்துறையாக்களா இருக்கணும். திருச்சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிற ஆண்களும் தங்களோட சொந்த குடும்பத்தை நல்லா நடத்துறையாக்களா இருக்கணும். திருச்சபையை நன்றாய் நடத்துற என்று சொல்றது சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிற எந்த ஆண்களுக்கும் பொருத்தமானது. அதனால திருச்சபையில நல்லா குடும்பத்தை நடத்துற ஆண்கள் ஆளப்படுகிறதுக்கு தெரிவு செய்யப்படுறதுல ஒரு தகுதி அது சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஆண்டவர் முழு குடும்பத்துக்கு நாமகாரனர். அந்த குடும்பத்தை தான் அவர் குடும்பங்களாத்தான் அவர் தன் உடன்படிக்கையை கொண்டு போற. குடும்பம்தான் முதலாவதும் அடிப்படையானதுமான மனித அமைப்பு. ஆதியிலே ஆண்டவர் சபையையோ நாட்டையோ அவர் ஏற்படுத்த இல்லை. ஆண்டவர் குடும்பத்தை தான் ஏற்படுத்தினார். அதனால ஆண்டவர் குடும்பத்துக்குள்ளான சபையும் நாடும் பெறணும் என்றதை அவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஆகிய ஆண்டவருக்கு அப்பையும் சரி இப்பையும் சரி, பழைய ஆதி படைப்பிலும் சரி புது படைப்பிலும் சரி, அவர் உடன்படிக்கையின் குடும்பங்களை தான் அவர் பார்க்கிறார். உடன்படிக்கையின் சந்ததி அது பரிசுத்தவான்களுடைய அறையில இருந்தான் கடத்தப்படும். ஆகையால அந்த அறை என்று நாம் கதைக்கிறது ஆண்களினுடைய விதைய. ஆகையால ஆண்டவர் ஆண்களைத்தான் அடிப்படையில சபை என்ற பதத்துக்களை அவர் கொண்டு வருவார். அதனுடைய ஆண்களுக்கு பின்னால அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் உள்ளடங்க போறது. ஆண் தலைமத்துவம் இல்லாத யாராவது இருக்கிறீனம் என்று சொன்னா அதை எப்படி எந்த சூழ்நிலை அப்படி இல்லாம போகும் என்று நாம போன முறை பார்த்து நாங்கள்
அவர்கள் அந்த ஆண் தலைமத்துவங்கள் எந்த பக்கத்திலையும் இல்லைன்னா அவர்கள் மூப்பனுடைய ஆண் தலைமத்துவத்துக்குள்ள அவர்கள் உள்ளடக்கப்படுகிறார். மூப்பன் தான் அந்த குடும்பத்துக்கு பிரதிநிதித்துவமா இருப்பார். ஆகிய இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சொந்த முறை தெளிவாக படிச்சிருக்கிறோம். அதனால அந்த தனிப்பட்ட நபர், தனி நபர், அந்த தனி ஆளா சபையில பார்க்கிறது, அதுகளெல்லாம் பைபிள்ல இல்லாத ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை தனி நபர், இண்டிவிஜுவலிஸ்டிக், அதாவது தனிப்பட்ட ஆளாக கருத முனைகிறது. அது சார்ல்ஸ் டார்வினும் அடுத்தது கார்ல் மார்க்ஸும் கடந்த 200 வருஷத்துக்குள்ள செய்த பெரிய ஒரு கலகம். அதுக்கு முன்னுக்கு சபையிலேயோ நாட்டிலேயோ ஒருவரையும் தனிப்பட்ட ஆக்களா பார்த்ததில்லை. குடும்பத்தினுடைய பிரதிநிதிகள் குடும்பமாத்தான் அவர்கள் கருதினது வழக்கம். சொத்து பிரிப்பும் குடும்பமா, அந்த குடும்பத்து பொறுப்பானையால் தான் அங்க அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதையும் உலக வரலாற்றிலேயே நமக்கு சொல்லுவோம் 5800 வருஷமா இப்படித்தான் ஆண்டவர் பார்த்தார். அப்படிதான் உலகத்திலேயும் இருந்தது, அவிசுவாசிகளுக்கு உட்பட. ஆனா சார்ல்ஸ் டார்வினும் கார்ல் மார்க்ஸ் என்ற 2 பெரும் பேய் குட்டிகள் முழு உலகத்துக்குமே ஒரு பெரிய பிழையான போதனைய அவர்கள் கொடுத்து, அதுக்கு உலகத்தில் இருந்த ஆக்களும் அவரோட செவித்தினவாக அவர்கள் அதுக்கு இருந்த ஆக்கள் அதெல்லாம் டக்குன்னு பத்தி கொண்டது. அதுக்கு மூல ஆகாரணர்களாக இவர்கள் இருந்து சர்வசன வாக்குரிமை என்ற சர்வசன வாக்குரிமையும் ஜனநாயக ஆட்சி என்ற மக்களாட்சியையும் ஏற்படுத்தி முடிச்ச பெரும் கலகவாதிகள். அதனால அந்த சர்வசன வாக்குரிமை அடிப்படையில், சர்வசன வாக்குரிமை எங்களுக்கு தெரியும் 1931ஆம் ஆண்டு இலங்கையில கொண்டு வரப்பட்டது. அப்ப 1931க்கு முன்னுக்கு இலங்கையில சர்வசன வாக்குரிமை இல்லை. அதுதான் உலகத்திலேயே 1891ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு சர்வசன வாக்குரிமை இருக்க இல்லை. அப்ப அதுக்கு முன்னுக்கு என்ன வாக்குரிமை உலகத்தில் இருந்தேன்னா பிரதிநிதித்துவ வாக்குரிமை, ரெப்ரசன்டேஷனல் வாட்டிங், பிரதிநிதித்துவ வாக்குரிமை தான் உலகத்திலே இருந்தது. அப்ப சர்வசனத்துக்கும் வாக்கில்ல. அதென்ன பிரதிநிதித்துவ வாக்குரிமை? யாரு பிரதிநிதி? ஒவ்வொரு குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிற தகப்பன்மார் அல்லது தகப்பன் இறந்து போனா அந்த விதவை அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த உழைச்சு கொடுக்கிற அதை பார்க்கிற பொறுப்பு சொல்லுற அந்த பிள்ளை, குறிப்பா பைபிளின் அடிப்படையில் அது மூத்த பிள்ளை. அந்த மூத்த பிள்ளை ஆண் பிள்ளை, மூத்த ஆண் பிள்ளை, அவர்கள் பிரதிநிதிகள். அவர்கள் மட்டும்தான் வாக்களிக்கலாம். ஆகல குடும்பத்துக்கு ஒரு வாக்கு, அந்த குடும்பத்துக்கு ஒரு வாக்கு. அதுல தகப்பனுடைய ஆட்சிக்குள்ள இன்னும் திருமணமாகாம ஆண் பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்தவர்கள் இன்னும் இருந்தா கூட 20, 21, 22, 23, 24 வயசுல அவர்கள் இருந்தா கூட அவர்கள் வாக்களிக்க இயலாது. ஏனென்றா அவர்கள் இன்னொரு குடும்பத்துக்கு பிரதிநிதிகள் அல்ல. அதனால அந்த வாக்களிப்பில் அவர்கள் பங்கு பெற்ற இயலாது. இப்படித்தான் உலகம் தோன்றுவதில் இருந்து ஆதி முதல் இப்படித்தான் இருந்தார். ஆனா 1890க்கு பிறகு எங்களுக்கு தெரியும் 1860 சார்ல்ஸ் டார்வினுடைய புத்தகம் வெளியிடப்பட்டது 1859. அதுக்கு 1800லேயே உலகம் இந்த கேட்டுக்கு ஏதுவான போதனைகளுக்கு அது முத்தி போயிருந்ததுதான். எங்களுக்கு தெரியும் 1800ஆம் ஆண்டுகள்ல பைபிளுக்கு எதிரான எதிர்ப்புகள் ஆரம்பிச்ச காலம். அதில் 1800 ஹையர் கிரிட்டிசிசம் என்று நாங்கள் சொல்லுற அந்த சொல்லு பைபிள் கடவுளுடைய வார்த்தை இல்லை என்ற பெரும் பிரச்சனையான போதனை எழும்பின காலம் 1800ஆம் ஆண்டு. அதே நேரம் லோவர் கிரிட்டிசிசம் என்று சொல்லுற போதனை 1850க்கு பிறகு சார்ல்ஸ் டார்வினுடைய அந்த ஆரிஜின் ஆஃப் மேன், மனுஷனுடைய தோற்றம் அல்லது உயிரினங்களின் தோற்றம், ஆரிஜின்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற புத்தகமும் பிறகு 1871, 72 12 வருஷத்துக்கு பிறகு த டிசென்ட் ஆஃப் மேன், அதாவது ஆரிஜின் ஆஃப் மனிதனுடைய தோற்றம் 2 புத்தகம் தான் அப்படியே டோட்டலா மாத்தினது எல்லா நாடுகளை. அப்ப அந்த சார்ல்ஸ் டார்வின் கடவுளை நம்பாத, கடவுளை வெறுக்கிற, கடவுளுக்கு எதிரான வேதத்தை மறுதளிச்ச ஒரு ஆங்கிலிக்கன் தியாலஜியன். சார்ல்ஸ் டார்வின் ஒரு ஆங்கிலிக்கன் போதகர்.
ஆக படிச்சால போதகரா ஆர்டைன் பண்றதுக்கு வரைக்கல அப்ப இருந்த போதர் அந்த ஆர்டினேஷன் செய்யறதுக்கு உங்களுக்கு ஓகேதா எல்லாம் சரிதானே, உங்களை கடவுள் இதுக்கு அழைச்சிருக்கிறாரான்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி சொன்னா கடவுளின் இதுக்கு அழைக்க இல்லையென்று எனக்கு தெரியுமல்ல. அப்ப நீங்கள் போதக ஊழியம் செய்ய இல்லறதுக்கு வர இல்லையா, இல்ல அது என்னால செய்ய இயலாது. அதுல நான் டிகிரிக்காக மட்டும்தான் படிச்சேன், நான் பட்ட படிப்புக்காக மட்டும்தான் அந்த படிப்பை படிச்சேன். நான் அதுல இப்பயும் அப்படித்தான் நினைக்கிறேன். வேறு எல்லாரும் டிகிரிக்காக தங்களோட சுய லாபத்துக்காகத்தான் படிக்கிறீனவே தவிர பொது நிலத்துக்காக பொது நில வாயத்துக்காக ஒரு படிப்பு படிக்கிறது இல்லை. அது அப்பவே அந்த மனுஷனுக்குள்ள தான் மெயினாக தொடங்கினார். அதனால சார்ல்ஸ் டார்வின் பிறகு அங்கால அடுத்த ஒரு பெரிய பேய் அது கால் மார்க்ஸ் 1860 70 80. அப்ப ரெண்டும் சேர்ந்து சமூக இறையியல் கலகங்களை ஏற்படுத்தி முடிச்சதால்தான் பெண்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற சிந்தனை தொடங்கினது. அதில் பெண் இயல்வாதிகள் பெண் உரிமை பெண் வாக்குரிமை என்றதெல்லாம் கதை கழிக்கிறது 1860-70 பிறகு. ஆனா வாக்குரிமை சரியாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது இலங்கையில 1931. அப்ப நமக்கு இப்ப 25 100 வருஷம் கூட இன்னும் இல்லை இலங்கையில பெண்கள் வாக்களிக்க தொடங்கும். அதாவது பெண்கள் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்ய வலிக்கிறது. அதனாலதான் நாங்கள் அதுகள் எல்லாத்தையும் முழங்கி பெரோயா ரிஃபார்ம் அசம்பிளியில சொல்றாங்க, பெண்கள் தேசிய வாக்களிப்பிலேயோ அல்லது திருச்சபை வாக்களிப்பிலேயோ அவர்கள் வாக்களிக்க அவர்களுக்கு கடவுள் உரிமை கொடுக்கல. கடவுள் உரிமை கொடுக்காத நாங்கள் சபை ஆளுரையாக்கள் கொடுக்க இயலாது, நாட்டிய ஆளுரையாக்களும் கொடுக்கலாது. மெய் கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவனுக்காக வாழ வரப்போறையாக்கள் கடவுளுடைய சகல சட்டங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், அதுல இதுவும் உண்டு என்று. அதால நாங்கள் தேசிய தலைவர்கள் ஆளுநர்களை தெரிவு செய்யறதுக்கு பெண்களை வாக்களிக்கிறதுக்கு வேதம் அனுமதிக்காதபடியே நாங்களும் அனுமதி, கடவுள் அதை வெறுக்கிறார் என்றதுல நாங்கள் போன முறை பார்த்துறாங்க. வாக்களிக்கிறது என்றது சரியான ஒரு அது அடிப்படையில் 2 முக்கியமான சத்தியத்தை கொண்டிருக்குது. ஒன்று தலைமையில யார் இருக்கிறது, 2வது அதை பிரதிநிதித்துவப்படுத்துறத ஒன்று லீடர்ஷிப், அடுத்தது அதிகாரம் அத்தாரிட்டி. அதுல வாட்டிங் என்று சொன்னா யாருட்டு அதிகாரம் இருக்குது, யாரு தலைமை தாங்க போறது. அதுல வாட்டிங் அந்த சொல்லு 2 முக்கியமான வேத சத்தியத்தை உள்ளடக்குது, லீடர்ஷிப் அண்ட் அத்தாரிட்டி. பைபிள் சொல்லுது பெண்கள் தலைமை தாங்க இயலாது, பெண்கள் அதிகாரம் செலுத்த இயலாது ஆண்களுக்கு மேல. அதனால சபையை ஆளுநர்கள் ஆண்களா இருக்கணும் என்று வேதம் சொன்னபடியால ஆண்களை தெரிவு செய்கிறதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அவர்கள் வழி நடத்த இயலாது. நாட்டை ஆளுநர்கள் ஆண்களா இருக்கணும் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடியால ஆண்களை தெரிவு செய்கிறதுக்கான அதிகாரம் பெண்களுக்கு இல்லை, அகில பெண்கள் வாக்களிக்க இயலாது. இதுதான் பிப்ளிக்கல் பிரின்சிபல். இதுக்கு மிஞ்சினதெல்லாம் கடவுளுக்கு எதிரான கலகமாக இருக்கும். அதுல ஜனநாயகம் என்று சொல்லுறது, நாயகம் நாயகர் நாயகம் என்றது ஆளுகிறவர்கள், நாயக்க வம்சம் நாயகர்கள் எல்லாம் பண்டார நாயக்கர் மரிய நாயக்கர் என்று சொன்ன எல்லாம் ஆளுரையாக்கள் நாயகம். அப்ப சனம்தான் நாயகம், அதாவது மக்கள் தான் ஆளுகிறையாக்கள், அதான் ஜனநாயகம். பைபிள் சொல்லுது அது கேட்டுக்கு ஏதுவான நரகத்துக்கு ஏதுவான போதனை என்று. சனம் இல்லையா ஆள்வர், கடவுள் தான் ஆளுறவர், கடவுளுடைய வார்த்தை தான் ஆளுகிறது, கிறிஸ்துவன் தலைவர், கிறிஸ்துவனுடைய சட்டம் தான் சட்டம். அதனால கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எவனும் ஜனநாயகம் கதைக்கல. கிறிஸ்துவுக்கும் அவற்ற சித்தமாகிய வேதத்தாலும் மட்டுமே ஆளப்படுறோம் என்ற சோலா ஸ்கிரிப்சூராவுக்கு தன்னை அடிபணிஞ்ச அடிமையாக்கின எந்த மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய மனுஷனும் ஜனநாயகம் என்றது அறிவறுக்கத்தக்க தூஷணம் என்றதை மறக்க கூடாது. அது ஒரு தூஷணமான பேச்சு, அது தூஷணம். ஜனநாயகம் அதாவது தேவ தூஷணம். அதனால அந்த தூஷணம் அறிவறுக்கப்பட வேண்டிய அது 1ஆம் 2ஆம் 3ஆம் கட்டளைக்கு எதிரான பாவம் ஜனநாயகம். நாங்கள் கதைக்கிறது கிறிஸ்து நாயகம், கிறிஸ்து நாயகம், கிறிஸ்டோக்ரசி தான் நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் டெமோக்ரசி கதைக்கையில் நாங்கள் கிறிஸ்டோக்ரசி கதைக்கிறோம். அதாவது ஆளுறவர் கிறிஸ்துவே, மெசியாவே ஆளுகிறவர். அவர் என்ன சட்டம் சொல்லி இருக்கிறார், பெண்கள் ஆளலாம், பெண்கள் வாக்களிக்கலாம், பெண்கள் தலைமை தாங்கலாம் என்று சொல்லி இருக்கிறாரா, இல்லாட்டி ஆண்கள் தான் வாக்களிக்கணும், ஆண்கள் தான் தலைமை தாங்கணும், ஆண்கள் நடத்தணும் சொல்றார். அவர் சொல்றான் சட்டம், அவற்றை வாக்கு தான் எங்களுக்கு சட்டம். அதனால ஜனநாயகம் ஒரு தூசணம்.
கிறிஸ்துவம் மறுதளிக்கிற தூசணம். இப்படி இதை நம்பி இருக்கிறார்கள் பரலோகம் பெற மாட்டினம் அதை அறியாம செய்தா கூட. ஏனென்று சொன்ன அவர்கள் வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்காம அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான போதனைகளுக்கு தங்களோட செவிகளை அவர்கள் கொடுத்து அதற்கு அவர்களுக்கு இச்சிங் ஆயிருக்கிறபடியா அது அவர்களோட பாவ சுபாவத்துக்கு நல்லா ஒத்து போறபடியா அதுக்கு ஒத்து போகிறார். நாம் எவ்வளவுதான் வேதத்தை விளங்கப்படுத்தி காட்ட வழிகிட்டாலும் அவர்களுக்கு கிறிஸ்துவுக்கு அடிபணிய மனசு இருக்காது. அதுதான் அவர்கள் பல்லவம் வரையிலாதுன்னு சொல்றோம். அறியாமையால செய்தாலும் குறைஞ்ச அடி, அறிஞ்சு செய்தா கூட அடி அடிதான். அதனால நரகம் தான். அறியாம செய்தா அறிஞ்சு செய்த ஆனா நரகத்துல குறைஞ்ச அடி, நரகத்துல கூடுன தண்டனை. அதுல ரெண்டும் நரகத்துக்குரிய ஆக்கல்ல. அதுல நாங்கள் நரகத்துக்கு போக விரும்பல, கிறிஸ்துவோட கூட நித்தியமா புதிய பூமியில பாவம் இல்லாத அந்த ஆட்சியில வாழ்றதுக்காகத்தான் எங்களை அவர் தெரிஞ்செடுத்திருக்கிறார். அல்ல அதை இந்த பூமியில நாங்கள் போராட்டத்துக்குள்ளால அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பாவங்களுக்கு. சோ இதைத்தான் நாங்கள் சென்ற முறை படிச்ச நாங்கள். அதனால பெண்களை தெரிவு செய்ய ஒரு சந்தர்ப்பம் வந்தா வாக்களிக்கலாமா? வாக்களிக்கலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்களை தெரிவு செய்ய பெண்களை தெரிவு செய்த பிறகு அந்த பெண்ணுக்குள்ள ஆண்கள் வேலை செய்வினாமா அப்படின்னா அந்த பெண் வாக்களிக்க இயலாது, அந்த பெண் ஆளையும் மேலாது. ஒரு பிரின்சிபலா ஒரு பெண்ணை நியமிக்கலுமா? நியமிக்கலாம். ஆனா அவைக்குள்ள எந்த ஒரு 20 வயசுக்கு மேற்பட்ட ஆம்பளை டீச்சரும் வேலை செய்ய இயலாது. ஒரு பெண் பிரின்சிபலா இருக்கலுமா? அவைக்குள்ள பெண்கள் டீச்சர்ஸ் மட்டும்தான் இருந்து அந்த பள்ளிக்கூடத்துல 18 வயசுக்கு கீழே ஆண் பிள்ளைகள் படிச்சா பிரச்சனை இல்லை. அந்த ஸ்கூல் பிரின்சிபலால நிர்வகிக்கப்படலாம், பெண் பிரின்சிபலால. அதனால எங்களுக்கு அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. வேதம் சொல்லுது பிள்ளைகளை தாய்மார் பெற்றார்கள், பிள்ளைகள் வளர்க்கறதுல பெற்ற தாயோட பங்கு தான் நாங்க பெருசு. அதுல ஆண் பல்கள் பாடசாலையா இருந்தாலும் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற அந்த பெண் ஒருவர் அதுக்கு பொறுப்பாயிருக்கிறதுல நாங்கள் இல்லைன்னு சொல்லல. எப்படி சண்டே ஸ்கூலுக்கு பெண்களை நாங்கள் பயன்படுத்துறோமோ அது மாதிரி, அல்லது பெண்கள் ஊழியத்துல பெண்களுக்கு எப்படி முதிர்ந்த பெண்களை நாங்கள் பயன்படுத்துறோமோ அது மாதிரி அதுல பயன்படுத்தலாம். இதுல 18 வயசு 20 வயசுக்கு 18 வயசு என்று சொல்ற நம்ம ஸ்கூலிங் சிஸ்டத்தின்படி அது வளரிளம் பருவமாக இருக்கிறபடியால அந்த ஆண்பட பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளாக கருதப்பட்டு இருக்கிறார்கள். அதனால அது பெண் பிரின்சிபல் ஆளுறது, பெண் டீச்சர்ஸ் மேல இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர்கள் தாய்மார் என்ற ஸ்தானத்துக்கு இருக்கிறது மிகவும் அவசியம். என்னடா பிள்ளைகள் வளர்க்க தெரியணும்னா தாய்மாரா இருக்கும். அதனால தாய்மார் என்ற ஸ்தானத்துல இருக்கிறதுக்கு கட்டாயம் பிள்ளை பெற்றிருக்கணும் என்றதில்லை. அவர்கள் பிள்ளைகளை நடத்த தெரிஞ்சு அந்த முதிர்ச்சி அடைந்த நிலையில இருக்கணும். அதனால்தான் பொதுவாக 20, 22, 23 ஆக்களை கொண்டு போய் பிரைமரி 2வது சின்ன ஆக்கள் கொஞ்சம் பழகட்டும் என்று. ஆனா எங்களுக்கு தெரியும் தொடக்க கல்விதான் சரியான முக்கியமான விஷயம். அதுல அதுக்கு நல்ல முதிர்ந்த வயதான தாய்மார் போடுதான் அதிக சரியான பயனையும் கொண்டு வரும். என்ன பிள்ளை வளர்ப்பு எப்படி என்று அவளுக்கு தான் தெரியும். இது கல்யாணம் முடிக்காத ஆக்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா நாசமாக்கி. அதனால நாங்கள் அதுல சரியான கவனமா இருக்கும். அதுல ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலாக இருக்கிறதுல பெண்கள் நாங்கள் அது வேதபூர்வமா அது பிள்ளை என்று சொல்லல. ஆனா அந்த பிரின்சிபலுக்கு ஒரு சேர் வேலை செய்ய இயலாது. சேர் என்றது நாம கதைக்கல. அவர் ஆண் கடைசி வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு அது பெண்ணால ஆளப்படப்படுற டிசிஷன் மேக்கிங் கடைசி முடியாகிட்ட பிரின்சிபல். அதனால அதுக்குள்ள வேலை செய்யல. அதில் அப்படி ஆளுறது வெளிக்கிட்ட அது அந்த பிரின்சிபல் அவ கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிற அவ ஆண்களை ஆளுற. நாட்டிலையும் சரி சர்ச்சிலையும் சரி, பழைய உடன்படிக்கையானாலும் சரி புது உடன்படிக்கையானாலும் சரி, ஆதி முதல் பெண் ஆணுக்கு உதவியா படைக்கப்பட்ட ஆள முடியாத பதவியில படைக்கப்பட்ட தவிர ஆணைய ஆள்றது பதவியில கடவுள் படைக்க இல்லை. படைப்பின் நியமம் இன்றைக்கு வரைக்கும் மாற இல்லை பாவத்தால. ஆனா பாவத்தால படைப்பின் நியமத்தை சில பேர் மாத்திட்டீங்க. ஆண்டவர் சொன்னார் பெண்கள் உங்களை ஆளுகிறார்கள், பிள்ளைகள் உங்களை ஆளுகிறார்கள். ஆண்டவரே இஷ்டவேலுகள் தன் சாப கோபத்தில் அவர் திட்டினார். அதனால கடைசி வாட்டிங் ஒரு அதிகாரம் மிக்க தலைமத்துவ கருவி அதை பெண்கள் பயன்படுத்த இயலாது. அது எந்த இடத்துலையும் பெண்களுக்கு பயன்படுத்தல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பைபிளுக்கு பிரச்சனை இல்லை, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. சோ இத ஆணித்தரமா பைபிள்ல பதிச்சு வச்சிருக்கோம். இதை நாங்கள் விளங்கி கொண்ட நாங்கள் அந்த 9வது பெறாவிலேயே எங்களுக்கு இப்ப தெரிவு செய்தாச்சு
அந்த பொது வாக்களிப்பு என்றது அதுதான் சொல்றது, காமன் சஃப்ரேஜ் என்றதை நாம இவ்வளவு மினக்கண்ணாம அந்த 9வது பத்தியில செகண்ட் பார்ட்ல இன்னும் ஒரு விஷயம் அங்க தொடங்குது. அத நாம சொல்லலாம் கைகளை வைத்தல். கைகளை வைத்தல் இதான் அடுத்த சொல் அதுல இருக்கிறது. ஒன்று பொது வாக்களிப்பு, இரண்டாவது கைகளை வைத்தல். இம்போசிஷன் ஆஃப் ஹேண்ட்ஸ், இம்போசிஷன் ஆஃப் ஹேண்ட்ஸ், இம்போசிஷன் கைகளை வைத்தல் அல்லது லேயிங் ஆன், லேயிங் ஆன் ஆஃப் ஹேண்ட்ஸ். லேயிங் ஆன் அது ஃப்ரேசல் வெர்ப், லேயிங் ஆன், laying on, L-A-Y-I-N-G, laying on, O-N, laying on of hands. அந்த impositionக்கான உத்தரத்தை சொல்ல lay on, laying on. Alright? Laying on of hands. கைகளை வைத்தல். கைகளை வைத்தல் என்றால் என்ன அர்த்தம்? பைபிள்ல என்ன பொருள்? அந்த பதவியை அவருக்கு கொடுத்தல். ஜோசாயா சொல்லுறேன், பைபிள்ல நாங்கள் மோசே ஜோஷுவாவுக்கு மேல கைகளை வைத்தார். அதாவது அவன் 2 கைகளையும் வைத்தான். சோ ஆண்டவரே அடுத்தது உங்களுடைய சபை மேய்ப்பல்ல ஆடல் போற இப்படி போலாமோ, யார் ஆண்டவரே அடுத்த ஆளறதுக்கு நீ தெரிஞ்செடுத்திருக்கிற? நான் வரம் கொடுத்து தெரிவு செய்திருக்கிற நபர் நூனின் குமாரனாகிய ஜோஷுவா. ஜோஷுவா மேல உன் கரத்தை வைப்பாயாக, கரங்களை வைப்பாயாக, இல்ல கரத்தை வைப்பாயாக. So lay on of hand. ஆண்டவர் ஒரு மேல கைய வைய. அயால கர்த்தர் ஒரு அழைப்புக்கு வரம் கொடுத்திருக்கிறார் என்றத அடையாளம் காணுறோம். இன்றைக்கு காலமா பார்த்த மாதிரி அது கடவுள்லாம் அந்த வேலை கண்டு வரம் கொடுத்திருப்பார். வரம் கொடுத்திருந்தா அது வெளிப்படும். அதற்காக பழக்கியும் எடுக்க வேண்டும். அதனால ஜோஷுவா அவன் ஆசரிப்பு கூடத்தை விட்டு விலகாமல் மோசேயினுடைய ஊழியக்காரனாக அவன் அவருக்கு அந்த வேலையை பழகி கொண்டிருந்தான். அயால அதுக்காக பழக்கினாலும் மோசே அவனைத்தான் நியமிக்கணும் என்றத ஜோசிச்சார். மன கர்த்தர் என்ன ஜோசிக்கிறார் என்றது அவனுக்கு தேவையா இருந்தது. அதனால அவன் மோசே நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு, எனக்கு பிதாக்களோட சேர்க்கப்படுவேன் என்று சொன்னோன்னா, அப்ப அடுத்தது ஆண்டவர் யாரு இந்த பதவிக்கு நான் நியமிக்கிறது அதான் நூனின் குமாரன் ஜோஷுவாவை நியமி என்று சொன்னேன். அப்ப வரம் அவன்ல இருக்கிறது ஏற்கனவே அவன் எத்தனையோ வருஷமா பார்த்துட்டான். கர்த்தருக்கான வைராக்கியம் அந்த நாட்டை ஆள்றதுக்கு முழு திருச்சபையும் அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு அவனால முடியும். அதனால அவனை தான் நியமிக்கணும். அப்ப அதுக்கு ஆண்டவர் சொன்னது என்ன? தெரிவு என்ற வரத்தால் அங்க முடிஞ்சிருக்குது. நான் தெரிவு செய்திருக்கிறேன், நான் தான் அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்தேன். ஆயே நாம மூப்பர் டீக்கன் மேரி நாம பார்த்த நாம அவர்களை தெரிவு செய்யறதுக்கு அந்த பிரதிநிதித்துவமாக இருக்கிற குடும்ப தலைவர்கள் அந்த மூப்பருக்குரிய டீக்கனுக்குரிய 23, 24 தகுதியும் ஆள்ல இருக்குதா என்றதை கவனிச்சு அந்த வரங்களை ஆண்டவர் என்ன குவாலிபிகேஷன் பைபிள்ல சொல்லி இருக்கிறத நாளெடுத்து மினக்கட்டு பார்த்து அது டிக் பண்ணி ஓகே என்றாப்பறம் நாங்கள் அவர்களுக்கு அவர்களை தெரிவு செய்ய போறோம். அதைத்தான் இங்கே நடக்குது. வரம் இல்லாத ஆட்களை தெரிவு செய்யலாம். ஏன்னா அது கடவுள் அந்த தெரிவு செய்து விட்ட அப்புறம் அந்த செவத்தை கேட்க போறதும் இல்லை. கடவுள் ஆசீர்வாதம் அந்த தெரிவு செய்த ஆளுக்கு மேலேயும் இருக்காது, தெரிவு செய்த ஆக்களுக்கு மேலேயும் அதுக்கு பிறகு இருக்காது. ஏன்னா பிழையான தெரிவு வரம் இல்லாத ஆக்களை தெரிவு செய்தது. பிறகு நாம கிடந்து குளறி கத்தினாலும் வரம் இல்லாத நேரத்தில் வேறு என்ன செய்ய? ஒன்று கடவுள் அந்த ஆளை சாக்கலோடும் இல்லாட்டி சபையை கிளைக்கணும், அந்த ஆக்களை சிதறடிக்கணும், நாட்டை நாசமாக்கணும். அதுக்கு பிறகு அவர் புதுசா கட்டுவோம். ஏன்னா வரம் இல்லாத ஆக்கள் ஏற்படுத்துறதால வர பிரச்சனை. நாம போனோம் இன்றைக்கும் பார்த்து நாம இட் இஸ் ஃபைனல் அட்டர் ரூயின். ரூயின் என்று சொன்ன அப்படியே முழு நாசம். வரமில்லாத ஆக்கள் தலைமத்துவ பதவிக்கு இருந்தார். அதை தெரிவு செய்த ஆக்கள் அதனுடைய பலனை புசிப்பினார். அதனால இங்க ஆண்டவர் படி வச்சோன்னா நான் தான் தெரிவு செய்ய வரம் கொடுத்திருக்கிற கர்த்தர் அந்த தெரிவு செய்திருக்கிறார் என்னன்னு தெரியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிற தகுதிகள் ஆள்ல இருக்கான்னு பாக்குறதோட அதுக்கு அது ஆப்ஜெக்டிவ், அது சப்ஜெக்டிவான ஃபீலிங்ல நான் நினைக்கிறேன் ஆள் ஓகே இருப்பார். இங்க நான் நினைக்கிற ஓகே இல்ல, கர்த்தர்
வெளிப்படையா என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கும் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அது இருக்குதா, இருந்தா உனக்கு ஓகே, இல்லாட்டி கர்த்தருக்கு ஓகே. அது விளங்குதோ? அதனால இங்க நம்மட ஃபீலிங்ல இல்ல ஆள் தெரிவு செய்கிறது, கடவுளுடைய சத்தியத்துல ஆளுதான் என்னென்ன தகுதி என்ற சத்தியத்தின் அடிப்படையில் ஆட்களை தெரிவு செய்கிறார். அதனால புருஷன்மார் கவனிக்கணும், தகப்பன்மார் நமக்கு அவர் ஓகே, நம்மளோட அவர் ஒத்து, இங்க அவர் சபையை நடத்துவது கடவுள் சொன்ன ஸ்டாண்டர்டு இருக்குதாண்டா மட்டும்தான் பாஸ்டரா நாம தெரிவு செய்கிறோம். இப்ப தெரிவு செய்யறாச்சு, ஆண்டவர் சொன்னார் அடுத்தது கையவை அவனுக்கு மேலே. அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்றோம் ஆர்டினேஷன் என்று சொல்லி, ஆங்கிலத்தில் இதை சொல்றது ஆர்டினேஷன். அப்ப அந்த சொல்லு எங்களுக்கு இதுல பயன்படுத்தப்படையில, ஆனா எங்களுடைய பிதாக்கள் அதை எழுதியிருக்கிறோம். அத உபவாசத்தோடையும் ஜெபத்தோடையும் அந்த தெரிவு செய்யப்பட்ட நபரை அந்த பணிய செய்யறதுக்கு பிரிச்சு வாயி, செட் அபார்ட், பிரிச்சு வாயி. அந்த பிரிச்சு வச்சல செய்யறதனுடைய அடையாளம் மூப்பர்கள், அந்த திருச்சபையின் மூப்பர்கள் தங்களுடைய கைகளை அந்த நபருக்கு மேல வைக்க வேண்டும். சரியோ? அப்ப ஆர்டினேஷன் என்ற சொல்லு நாம அத செட்டிங் அபார்ட், அதாவது குறிப்பிட்ட பணிக்காக பிரித்து வைத்தல். அதை நாம நம்மளுடைய தமிழ் வேதத்தில் இருக்கிற சொல்லால நாம யோச அபிஷேகம் என்று நாம சொல்றோம். நாம அபிஷேகம், அனாயிண்டிங். அனாயிண்ட் பண்றது என்ன அர்த்தம்? அப்பாயிண்ட் பண்ணுறது இங்கிலீஷ்ல. அனாயிண்டிங் என்ற அப்பாயிண்டிங், அப்பாயிண்டிங் என்று சொன்ன அபிஷேகம் பண்றது. அதைத்தான் நாம ஆர்டினேஷன் என்று சொல்றோம். சரணை அப்பாயிண்ட் பண்ணுறது, அதுக்காக தெரிவு செய்தாச்சு நீ அப்பாயிண்ட் பண்ண, நியமி. அப்ப நியமிக்கிறது யாரு? அந்த திருச்சபையில இருக்கிற மூப்பர்கள். அந்த தெரிவு செய்யப்பட்ட அந்த மூப்பனுக்கு மேலேயோ அல்லது டீக்கனுக்கு மேலேயோ உபவாசத்தோடையும் ஜபத்தோடையும் ஒரு நாளை குறிச்சு சபையார் கூடி வந்திருக்கீங்கள, அவருக்கு மேல தங்களோட கைகளை வச்சு ஆண்டவர்கிட்ட மண்டாடும். இப்ப தங்களோட கைகளை வைக்கிறதுனூடாக என்னத்தை செய்யறோம்? கைகளை வைக்கிறோடாக அந்த எல்டர்ஷிப், அந்த டீக்கனுக்குரிய அந்த பணிக்கு உன்னை நாங்கள் பொருத்தமானையாக்களா கண்டிருக்கிறோம். அதனால அந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் அந்த கடமைக்கும் நீ சரியான ஆள். அது கடவுளுக்கு முன்னால் அவற்றை வேற முன்னில் இருக்கின்றது நாங்கள் அடையாளம் கண்ட, நாங்கள் அவர் சபையில இருக்கிற பிரதிநிதிகளும் அடையாளம் கண்டிருக்கிறோம். ஆகையால அதை நாங்கள் மனசார உன்னை அதுக்கு நியமிக்கிறோம். நீ எங்களோட சேர்ந்து அந்த பணியை செய்வாயாக, அல்லது எங்களுக்கு பிறகு அதை நீ செய்ய போறாய், ஆகையால தொடர்ச்சியாக அதை நீ செய்ய கவனமாய் இருப்பாயாக. இதான் அதனுடைய அர்த்தம். ஆகையால இதை நாம பார்க்கல எங்களுக்கு தொடர்ச்சியாக வருது. எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஆரோனுடைய இடத்துக்கு ஆண்டவர் நான் யார தீர்மானிக்கிறது, நியமிக்கிறது? அவன் மகன் எலியாசார நியமி. ஆரோன் டெண்டர் மீறி போங்க மேல ஓர் மலைக்கு ஆரோன் அங்க நித்திரை அடைவான், பிதாக்களோடு சேர்க்கப்படுவான். அவன் ஆசாரிய உடுப்ப கலட்டி எலியாசாருக்கு போத்து விடு, அவன் தான் அடுத்த ஆசாரிய. அதுக்குரிய தலைமத்துவம் தெரிவாரு, அதை யாரு இன்னொரு ஆளால அது செய்யப்படுகிறதை ஆண்டவர் காட்டிக் கொண்டிருந்தார். அதனால மோசே அவன் அரசன், ஜெஷூரன், அவன் தான் திருச்சபையினுடைய தலைமத்துவத்துக்கான ஆட்களையும் அடுத்தது நியமிக்கிறதுக்கு கடவுள் அவன்கிட்ட இந்த டிரெக்ட் பண்ணியிருந்த. தாவீதுட்ட ஆண்டவரே அடுத்தது அப்ப யாரு? சாதோக்கா அல்லது யாரு? அடுத்த 2 ஆசாரியர்கள் அந்த நேரம் பிரச்சனை அபியத்தார. அப்ப அவன் ஏற்கனவே இருக்கிறான் ஒருத்தன், அதில் அவன் அப்படியே விடு. ஆனா இவனுக்கு பிறகு இவன் தான் வரணும், அதில் இவனையும் அபிஷேகம் பண்ணிவிடு. அதில் தாவீதுடைய காலத்துல அங்க 2 பேரையும் பிரதான ஆசாரியன் ஆக்கினான். அது பிறகு எங்களுக்கு தெரியும் சாலமோனோட சேர்ந்தேக்கல. அப்ப திருப்பி சாலமோனுடைய முடிசூட்டு விழாவுக்கு எதிராக அதோனியாவோட சேர்ந்தது அபியத்தார். அதனால சாலமன் கூப்பிட்டு சொன்னான், என் அப்பாட காலத்திலிருந்து நீ ஆசாரியர், அவருக்கு சரியா உதவி செய்த, நீ ஏன் நான் உன்னை கொள்ளணும், நீ போய் உண்ட ஊர்ல இருந்து வரும், அது சாதோக்கி நீ பார்த்துக்கொள்ள. அதனால வலுக்கான கச்சிதமா பிரதான ஆசாரிய பணியும் திருச்சபையினுடைய தலைமத்துவமும் அது
தேவபக்தியான அரசர்களுடைய சம்மதமும் அங்க செயல்பட்டு கொண்டிருந்தது. அதுல திருச்சபையினுடைய தலைமத்துவ பதவிக்கு நியமிக்கல நாட்டு தலைமத்துவத்தில் இருக்கிற தேவபக்தியான அரசர்களுடைய கை மட்டும் இல்ல, நாட்டு தலைமத்துவ தலைவர்களை நியமிக்கல பிரதான ஆசாரியர்களுடைய தேவபக்தியான ஆசாரியர்களுடைய கையும் அங்க இருந்தார். ஜோய்தா பிரதான ஆசாரியன் நாட்டு ஆட்சி யாருக்கு வரணும் என்றதுல அவன் அதை தீர்மானிச்சான், யார் அரசன் ஆக்கணும் என்றார் ஜோவாஸ். அதனால அதான் ரெண்டு பெரிய துறை குடும்பத்தில் இருந்த எழும்புற ரெண்டு பெரிய துறை, ஒன்று சபத்துறை, அடுத்தது நாட்டுத்துறை. இந்த ரெண்டுக்குமான தலைமத்துவம் ரெண்டு பக்கமும் அது ரெண்டு ரூமுக்களை இருக்கிற மாதிரி கம்பார்ட்மெண்ட் இல்ல, சுவர் கட்டி ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒத்தோட வேண்டிய அது சமனாயிருக்கிற அதிகாரம். அதுல இந்த விஷயங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆக அந்த கை வைத்தல் என்று சொல்லுறது நாம சொல்லுற பைபிள்ல அது அந்த குறிப்பிட்ட பணிக்காக ஒருவரை மனப்பூர்வமா தீர்மானிக்கிற அல்லது மனப்பூர்வமா நியமிக்கிற விடை. அது எங்களுக்கு வேதத்தில் நாம அப்ப இருந்து ஆசாரிய அல்லது நாட்டு அடுத்த ஆட்களுக்கு கை வைக்கிறத பற்றி நாம பைபிள்ல பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கைகளை வரைக்கலையும் எங்களுக்கு தெரியுது, நாட்டு ஆட்சியில ஜூதர்களுக்கு ஆண்டவர் நாட்டை கலைச்சு அடிச்சு எல்லாத்தையும் இப்ப ரோமர்கிட்ட கொடுத்தபடியே இப்ப அவருக்கு நாட்டை ஆள்றதுக்கு ஆண்டவர் இல்லாமல் ஆக்கி விட்டார். அவரோட அடிமைகளாக ரோமர்கிட்ட கொடுத்தபடியே இப்ப அவளுக்கு நாட்டு ஆட்சியை பற்றி கணக்க எழுதவே மேலாது, கதைக்கவே மேலாது. அதுல பவுலப்போஸ்தலனுக்கு வடிவா தெரியும், இந்த நாட கடவுள் அழிக்கத்தான் போறார், இவங்களை கிறிஸ்துவுக்கு செய்த செயலால வேதவசனம் சொல்ற மாதிரி இனி இவங்க அழிப்பாங்க, ஏன் இருக்கிற தேவாலயமே அழியும், ஜேசுவேஷனா கல்லுக்கு மேல கல் எல்லாம் அழிப்பனண்டு. அதுல இனி யூத இனம் என்றதுக்கு ஒரு நாடும் ஒரு இடமும் சேர்ச்சும் இனிமேல் இருக்காது அப்போஸ்தலனுக்கும் தெரியும் படிவா. அதனால அவங்க இந்த நாட்டாட்சி பற்றி ஏற்கனவே இருக்கிற 39 புத்தகங்கள் வழியா படிச்சுக்கோ, அது கூட 90% அது நாட்டாட்சியை பற்றி எழுதப்பட்டு இருக்குது. நாங்கள் இனி சபையாட்சியை பற்றி கூட முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏனென்றா எங்களுக்கு சபையை கட்டினாத்தான் நாடு சரியாவர். அதுல ஜூதர்களுடைய சபை கட்டப்படணும் சரியா, அது ஒழுங்கா வந்தது நாட்டை ஆள்றதை பற்றி வாய் திறக்கலாம் என்று சொல்லி போட்டு 27 புத்தகத்துல 90% சபையை பற்றி தான் அவங்க எழுதினாங்க. அதெல்லாம் நாம நினைச்சிடக்கூடாது பாத்தியா புதிய பாட நாட்டை பற்றி கதைக்கிறதுக்கு அவசியமே இருக்கிறதா, நாடே இல்லை இனிமேல் நாட்டை பற்றி உங்களுக்கு எழுத, நாட்டை ஜூத இன்னத்தை பற்றி நாடை பற்றி எழுதுறியோ மோசையில இருந்து படி, நாடு அமைச்சா எப்படி நான் அமைக்கணும் எப்படி கட்டி தருவேன் என்றது. நாம நீங்களான ஒரு மாதிரி இருக்கிறதே திருப்பி திருப்பி அரைக்கணும் அவசியம் இல்லைங்களா. அதனால எப்படி கிறிஸ்துவ தலைமையா கொண்ட ஒரு சபை அங்க அங்க பலிகளுக்களால காட்டப்படுது, இது நிஜமா இருக்குது. நாசரேனாகிய இயேசுவை ஒழுங்கா ஏற்றுக்கொண்டு அவற்றை மெசியாத்துவத்துக்கு அடிவணிஞ்சியா நாடு கிடைக்கும். அப்படி இல்லையோ நீங்களும் கேட்க மாட்டா செவித்தின உள்ளாக்கள் எங்களுக்கே இருக்கிறீர்கள் இல்லை, அப்புறம் என்ன அவங்களுக்கு நாடு, அதுல நாட்டை பற்றி நிப்பாட்டும் கதை. நீ முதல் சபையை கட்டு சொல்லி அவங்க ஆண்டவர் சபைகள் பற்றி அதிகமா எழுதினார். இதுக்காக நாட்டை அவர் இல்லாமலாக அவர் நாட்டை பற்றியும் பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். ஆனா ஒப்பிட்ட அளவில் சரியான குறைவு. ஏன் வேண்டா அதுக்கு இதுகெல்லாம் கேர். சோ புதிய ஏற்பாடுல வரைக்கல ஆர்டினேஷன் அதிகமா நாம யாரை பற்றி கதைப்போம், மூப்பர்களை ஆர்டைன் பண்ணினதை பற்றி, டீக்கன் மேர ஆர்டைன் பண்ணினதை பற்றி அதிகமா நாம. ஏண்டா அவங்களுக்கு இப்ப கடவுளுடைய ராஜ்யம் முதல் ஆவிக்குரிய ராஜ்யமாக இருந்து ஆன்மாவில வேலை செய்தால் நல்ல நிலத்துக்கு போவோம். அதே மாதிரி அதை கட்டுறதுக்கு என்ன மாதிரி செய்யணும் அவங்க எழுதிக்கல எங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு எழுதி கொள்ளலாம், யாரு மேல தலை நாம ரெஃபரன்ஸ் போடலாம் இல்ல, வசனம் பிறகு ஜார் அபிஷேகம் பண்ணினது, ஜாரை அபிஷேகம் பண்ணினது, ஜார் அபிஷேகம் பண்ணினது, ஜாரை அபிஷேகம் பண்ணினது. முதலாவது 1 தீமோத்தேயு 4:14, 1 தீமோத்தேயு 4:14 மூப்பர் சபை அல்லது மூப்பர் குழு தீமோத்தேயுவை மூப்பர் குழுவால் தீமோத்தேயு. இரண்டாவது 1 தீமோத்தேயு 5:22, 1 தீமோத்தேயு 5:22 அதுல
யாரு அபிஷேகம் பண்ணினது என்று கேட்டா தீமோத்தேயு அபிஷேகம் பண்ணினது. தீமோத்தேயு யார அபிஷேகம் பண்ணினது? சபை மூப்பர்களை, புதுசாக கட்டுற சபைகளினுடைய மூப்பர்களை. அப்போஸ்தலர் 6:6 அடுத்தது. அப்போஸ்தலர் 6:6 ஆமா, எருசலேம் மூப்பர் சபை, எருசலேம் மூப்பர் சபை, எருசலேம் மூப்பர் சபை யார அபிஷேகம் பண்ணது? 7 உதவிக்காரர்கள், 7 உதவிக்காரர்கள். அப்போஸ்தலர் 13:3 அப்போஸ்தலர் 13:3 அந்தியோக்கிய சபை மூப்பர் குழு, அந்தியோக்கிய சபை மூப்பர் குழு, அந்தியோக்கியா சபை மூப்பர் குழு பவுலையும் பர்னபாவையும், பவுலையும் பர்னபாவையும் மிஷனரிகளாக, பவுலையும் பர்னபாவையும் மிஷனரிகளாக நாம் எழுதலாம். அடுத்த 2 தீமோத்தேயு 1:6, 2 தீமோத்தேயு 1:6 அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை அபிஷேகம் பண்ணின அந்த சொல்லுக்கு பதிலாக நாம பயன்படுத்துறது கைகளை வைத்தவர் யார், யாருக்கு மேல் கைகள் வைக்கப்பட்டது. இதான் அந்த ஒத்தெழுத்து சொல்ல. பைபிள்ல கைகளை வைத்தல், கைகளை வைத்தவர் யார், கைகள் யாருக்கு மேல் வைக்கப்பட்டது. சோ எங்களுக்கு வேதம் அப்ப காட்டுறது தெரிவு செய்த பிறகு காமன் சஃப்ரேஜ், பொது வாக்கெடுப்பினூடாக தெரிவு செய்த பிறகு ஜெபம் உபவாசத்தினூடாக மூப்பர்கள், மூப்பர் சபை அல்லது பொறுப்பாயிருக்கிற அந்த வந்து அந்த பதவிக்கு மற்ற தகுதியான ஆளுக்கு மேல கை வைக்கணும். அதுல இது வேதமங்களுக்கு காட்டுற முக்கியமான அடுத்த விஷயம். இப்ப எங்களுக்கு கேள்வி ஒரு பிரச்சனை எழும்புது, அல்லது நாம இதுல பார்க்கலாம், அப்போஸ்தலர்களை யாரு நியமிச்சது? இயேசு கிறிஸ்து நியமிச்சது. அப்போஸ்தலர் மேல ஒரு கை வைக்க இல்லை அல்ல. ஆனா அப்போஸ்தலர்களுக்கு நியமிச்ச பிறகு அப்போஸ்தலர்கள் இப்ப கை வைக்கிறீங்க அடுத்த ஆட்களுக்கு மேல. அப்போஸ்தலர் நியமிக்கப்பட்ட ஆள் அடுத்த ஆளுக்கு மேல கை வைக்கிறீங்க. தீமோத்தேயு அடுத்த சபை அல்லது அப்போஸ்தலர்கள் அந்த அவர் சுத்தி இருந்த மிஷனரிகள் நாட்கள்ல அந்த ஏற்படுத்தின சபைகளுக்கு மேல அவங்களே மூப்பர்களை, பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்துவாயார், அதை ஏற்படுத்துறீங்க. அப்ப எங்களுக்கு தெரியுது மூப்பர்கள் என்று அல்லது அதிகாரம் மிக்க ஆட்கள் என்று மனுஷ கைகள் வைக்கிறதுக்கு என்று ஒரு ஆட்கள் இல்லாத நேரத்தில் கடவுளால வரமளிக்கப்பட்டு இருந்து அந்த வரத்தை பிரயோகிக்கக்கூடியதாக அந்த நபர்கள் இருந்தா அவர்களுக்கு மேல ஒரு கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றதை வேதம் காட்டுது. அப்ப ஆர்டினேஷன் எப்ப கட்டாயம், எப்ப கட்டாயம் இல்லை என்றாலும் இப்ப கேள்வி தொடரும். அபிஷேகம் பண்ணுதல் எப்ப கட்டாயம், எப்ப கட்டாயம் இல்லை. அபிஷேகம் பண்ணுதல் எப்ப கட்டாயம்? அந்த சபையில ஏற்கனவே மூப்பர்கள் இருந்தால் அது கட்டாயம். விளங்குதோ? அதான் விசுவாச அறிக்கையில் எங்களுடைய பிதாக்கள் எழுதி வச்சிருக்கிறேன். சபையில் ஏற்கனவே மூப்பர்கள் இருந்தால் அவர்கள் தங்கள் கரங்களை தெரிவு செய்யப்பட்ட மூப்பனுக்கு மேல வைப்பானார். சபையில ஏற்கனவே மூப்பர்கள் இல்லை என்றால் அபிஷேகம் பண்ணுதல் அவசியம் இல்லை. சரியோ? அதில் ஆர்டினேஷன் முக்கியமா இல்லையான்ற கேள்வி அந்த
சபையில ஏற்கனவே கடவுள் மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரா இல்லையான்றதுல இருந்து பதில் வரும். அதுல நம்ம விசுவாச அறிக்கைக்கு எங்களோட முப்பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு எதிராக நாம போக இல்லை. அதுல கவனிச்சுக்கொள்ளுங்க. பாயிண்ட், ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் திருச்சபையாக நம்மளுடைய பெரோயாவில ஏற்கனவே மூப்பர்கள் இருந்திருந்தா நான் அந்த பதவி நிலைக்கு வர்றதுக்கு சபை மக்கள் அதுல இருக்கிறாக்கள் அந்த வரம் இருக்கிறது அடையாளம் கண்டு தெரிவு செய்த பட்சத்தில் அந்த மூப்பர்கள் கட்டாயம் அந்த கைகளை வைக்குதல செய்திருக்க வேண்டும். மூப்பர்கள் அந்த சபையில இல்லை என்றால் இன்னும் ஒரு சபையில் இருக்கிற மூப்பனை கூப்பிட்டு கைகளை வைக்க சொல்லி எங்களுக்கு விசுவாசம் இருக்கேன்னு சொல்லல, பைபிள்னு சொல்லி விளங்குதோ. அதனால கவனிக்க வேண்டிய விஷயம் இது. விளங்கித்தான் எங்களுடைய முற்பிதாக்கள் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறீனம், if there be any before constituted therein, அந்த குறிப்பிட்ட சபையில ஏற்கனவே மூப்பர்கள் என்று தெரிவு செய்யப்பட்ட குழு இருந்திருந்தால், அதான் பாயிண்ட். if there be, அந்த சபையில ஏற்கனவே மூப்பர்கள் இருந்திருந்தால், மூப்பர் என்று இப்ப புதுசா தெரிவு செய்யப்பட்ட காமன் சஃப்ரேஜ் செய்யப்பட்ட ஆளுக்கு மேல கைகளை வச்சு நியமிக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் அப்ப பாயிண்ட் தான். ரெண்டு சந்தர்ப்பம் வருது எங்களுக்கு. ரெண்டு சந்தர்ப்பம். ஒன்று, மூப்பர் சபைகள் ஏற்கனவே இல்லாம இப்பதான் ஃபர்ஸ்டா ஃபார்ம் பண்ணது சர்ச். அப்ப அந்த சர்ச்சை ஃபார்ம் பண்ணின அந்த சர்ச்சை உருவாக்குற யாக்கள்லாம் கொண்டு வந்து மூப்பர்களை அங்க ஏற்படுத்தி நியமிச்சார். பவுலும் பர்னபாவும் அங்க போய் பிரசங்கிச்சு சபைகளை ஏற்படுத்துறீங்கன்னா அங்க இருக்கிற சபையில இருக்கிற ஆண்கள் பிரதித்துவப்படுத்தி அவர்களை வளர்த்து போட்டு அதுக்களை தெரிவு செய்யறதுக்கான அந்த தகுதிப்பாடுகள் எல்லாம் கொடுத்து அவன் அதை கடிதத்திலே எழுதி இருக்கிறாங்க. அப்ப இதன்படி எல்லாம் பார்த்தா பிறகு அப்ப அவர்கள் காமன் சஃப்ரேஜ்ல தெரிவு செய்யண்டா பிறகு இவர்கள் போய் அவதான் உருவாக்கின சபை அதுக்கு மேல மூப்பர்களை கை வச்சுட்டு வராங்க. அவளை பசங்க தான் உருவாக்காத ஒரு சபையில போய் கை வச்சுட்டு வேற இல்லை விளங்கு. அதுல இந்த வேதத்துக்கு ஒத்து வராத என்ன செய்யறோம். அப்ப நாம நம்மளுக்கு என்ன பற்றி எங்களை அந்த சபையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ எங்களுக்கு மேல வந்து கை வைக்கிறதுக்கு உண்ட அதிகாரத்தை கொண்டு வந்து நியமிக்கிறதுக்கு பைபிள்ல உனக்கு யார் அதிகாரம் தந்தது? அதான் எங்களுடைய முற்பிதாக்களுடைய ஆகியமன். அதனால அந்த யாழை பற்றி அதான் நாம சொல்றோம். அதாவது பவுல் சொல்ற சீக்கிரமா ஒருவனுக்கு மேலே கை வச்சிடாயடா. உனக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்றபடியால உனக்கு தெரியாதவன, உனக்கு பழக்கம் இல்லாதவன, அவன் வரம் இருக்கான்னு தெரியாதவன காமன் சஃப்ரேஜால எடுக்கிறதுக்கு அவனுக்கு அதுகளை தகுதிகளை காலம் எடுத்து பார்க்காத ஆளுக்கு மேல போய் கை வச்சிடாத. கடைசியில் அவன் பாவத்துக்கு நீ உடன்படுற. அதனாலதான் தெரியாத ஆக்களை கொண்டு வந்து கை வைக்கல, சபையில நியமிக்கல. இது நம்மளோட கரிஸ்மேட்டிக்காக்கள் சவம் பண்ணி என்ன ஊசுறதுக்கு அந்த வசனத்தை கனதரம் பயன்படுத்த சீக்கிரமா ஒரு மேல் கை வையாது என்ற. ஐயோ, அது கை வைக்கிறண்டாலே மூப்பருக்கும் டீக்கன் பதவிக்கு நியமிக்கிறதாக்கள். அங்க கை வைக்கிறது என்னென்ன தமிழ் விளங்காத நம்மட பெரும் பண்டிதர்களும் பண்டிதைகளும் தான் கரிஸ்மேட்டிக் சர்ச்சில இருந்து எல்லாரும் போய் அதை செய்து கொண்டிருக்கணும். சீக்கிரமா கை வைக்காது, தமிழே தெரியாது. அது ஒரு காலம். உண்மையில நமக்கு தெரியலையே அது கை வைத்தல் என்ற மரபு தொடரின் அர்த்தம் என்ன. கை வைக்கிறதுண்டா அபிஷேகம் பண்ணுதல், நியமித்தல். ஒரு பதவிக்கு ஒரு பணியை செய்யறதுக்கு அவர் நியமிச்சு அது நியமிக்கிறதுக்கு முன்னாடி தெரிவு செய்யப்பட்டிருக்கும். அதனால தெரிவு முதல் பிறகு நியமம். இவர் நியமிக்க பெறேக்கல்ல கட்டாயம் அந்த இடத்துல மூப்பர்கள் சபை ஏற்கனவே இருக்குதுண்டா அந்த மூப்பர் சபையினுடைய அந்த பதவியோட அவர் அந்த ஆள் உடன்படுறார், அவர் ஏற்றுக்கொண்டு வெட்கப்படும். இல்ல மூப்பனால நான் அவர்களால் அபிஷேகம் பண்ணப்பட மாட்டேன், அது பாவம். மோசையினோடாக மோசை இருக்கேக்கல ஜோஷுவா அது என்ன கடவுள் வரம் தந்திருக்க பரவாயில்ல அதை நானே பார்த்துக் கொண்டு சொன்னா அது பாவம். என்னடா அது ஏற்கனவே அங்க மூப்பன் இருக்கத்தக்கதான் என்ன நீ வலிக்கிடுவ, அது போல அது பாவம். வரம் இருக்கின்றபடியால பவுல் அப்போஸ்தலன் தான் மிஷனரியா போறணும் என்று வலிக்கிட இல்ல.
வரம் இருந்தாலும் அந்த மிஷனரி பணிக்காக அங்க இருந்த அந்தியோக்கிய சபை மூப்பர்கள் அவனை அபிஷேகம் பண்ண வேண்டியிருந்தது, நியமிச்சு அனுப்ப வேண்டியிருந்தது. அதனால வரம் இருக்கிறத வச்சுக்கொண்டு நியமிக்க ஆக்கள் இருந்தும் அந்த சபையில நியமனம் வேண்டாம் என்று சொல்றது கலகம் விளங்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, வேற ஒரு சபை என்று சொல்லப்பட்ட ஒன்றுல இருந்து ஒரு தாயார் மாறனை யாரு அபிஷேகம் பண்ணினது, யார் மாறன் நியமிச்சது என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். அப்ப அதை என்னோட கேட்டையாக்களுக்கு நான் சொன்னது, எங்களுடைய சபையில எனக்கு முன்னுக்கு மூப்பரும் இல்லை, அதனால அபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பைபிள் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு. இதுக்கு வேற பைபிள் என்ன சொல்லுவோம் அது நாம சொல்லல. சில அபிஷேகம் தேவை இல்லையோ அபிஷேகம் பண்ணுறது இருந்தா கட்டாயம் தேவை. அதான் நாங்கள் குறைச்சே மதிப்படையல. இருந்தா கட்டாயம் செய்தே ஆகும். தலைமத்துவம் ஏற்கனவே இருந்தா செய்தே ஆகும். இதுக்காக நம்மளை பற்றி தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து செய்யணும்ன்றதுக்காக கையை வச்சு ஐயா ஒரு அபிஷேக ஆராதனை நடத்துங்கன்னு கூப்பிடுறதுக்கு பைபிள் எந்த இடத்துலையும் கேட்கவும் இல்லை. அதை விசுவாச அறிக்கைக்கு முரண் அதை செய்யறது. ஏன்னா எங்களோட முற்பிதாக்கள் அதை தெளிவா நிராகரிச்சுக்கிறாங்க. ஏன்னா தெரியும், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தான் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு இருந்து கொண்டிருந்தது. அங்க இருந்து கொண்டிருந்த அந்த திருச்சபைக்குல இருந்து வெளியில அவங்க வந்து மார்ட்டின் லூதர் ஒரு ரோமன் கேத்தலிக் பிரீஸ்டா அவங்க அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு புரொட்டஸ்டன்ட் பிரீஸ்டா ஒரு அபிஷேகம் பண்ண இல்லை. பவுலப்போஸ்தலனை வந்து கிறிஸ்து அழைச்சு அவரை நியமிச்சதுன்றதுக்கு போய் பிறகு அனனியானூடாக கிறிஸ்து உன்ன சகோதரனை சந்திக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு மேல கை வச்சு அவரை எல்லாம் அழைச்சு கொண்டு வந்ததெல்லாம் சரி, அவரை அப்போஸ்தலன். ஆனா மிஷனரியானு போகணுமோ திருப்பி அந்தியோக்கிய சபையினுடைய தீர்க்கதரிசிகள் மூப்பர்களும் திருப்பி கை வைக்க வேண்டியது அந்த பணிக்கு அவரை நியமிக்கிறதுக்கு. அப்ப மார்ட்டின் லூதர் புரொட்டஸ்டன்ட் திருச்சபையினுடைய மூப்பனா அல்லது போதகனா தீர்மானிச்சது நியமிச்சது யாரு? ஒருதரும் இல்லை. ஜான் கெல்வினை நியமிச்சது யாரு? ஒருதரும் அபிஷேகம் பண்ணல. ஜான் நாக்ஸ் யாரு அபிஷேகம் பண்ணது? ஒருதரும் இல்லை. அங்கதான் நாங்க இதெல்லாம் படியா விளங்குதோ ஏற்கனவே ஒரு பேய்த்தனமான பேய்களின் குடியிருப்பா மாறி இருக்க ஒரு திருச்சபையில இருந்து அவங்க தெரியாதனமா அந்த சபைக்குள்ள போய் அதை அபிஷேகம் பற்றி இருந்தாலும் அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்து சரியான சபை கட்டுறதுக்கு பயன்படுத்த இயலாது. பிழையான ராங் டாக்குமெண்ட் காட்டுறேன். அதுக்கு திருப்பி நியமிக்கிறதுக்கு ஆள் இல்லை இதுக்கு எங்களுக்கு முன்னுக்கு. அப்ப அதுக்காக என்னோட நியமிக்கவில்லை, ஐயோ எனக்கு நியமிக்கவில்லை, எனக்கு ஆர்டினேஷன் செய்யணும் அலைஞ்சு திரிய சொன்னவர். சபையை கட்டி அவங்க ஜெனீவாவிலையும் ஸ்காட்லாண்ட்லையும் சபைகளை கட்டி எழுப்பினாங்க. விளங்குதோ? ஆர்டினேஷன் இஸ் நாட் அ மஸ்ட், இட் இஸ்ன்ட் அ மஸ்ட். அபிஷேகம் பண்ணுதல் அவசியமான ஒரு விடயம் அல்ல. அதான் அந்த பாயிண்ட். அது மூப்பர் சபை இருந்தால் அவசியம், மூப்பர் சபை இல்லாட்டி அவசியம். இந்த பாயிண்ட் எங்களுக்கு தெரியுது. ஜோஷுவாவுக்கு பிறகு யாரு ஒத்னியேல கை வச்சு அந்த பதவிக்கு நியமிச்சது? யாரு சிம்சோனை கை வச்சு அந்த பதவிக்கு நியமிச்சது? யாரு சம்கார அந்த நியாயாதிபதியா நியமிச்சது? வடிவா தெரியுமா? அங்க ஒருத்தரும் கை வச்சு அவங்களை நியமிக்கல. மோசே ஜோஷுவாக்கு மேல கை வச்ச மாதிரி கர்த்தருடைய வரம் அந்த ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அடையாளம் கண்டது. அது அந்த பெற்றாருக்கு சொல்லப்பட்டது. குறிப்பாக அந்த விசேஷித்த நடைமுறைகள் அங்க எல்லாமே எல்லாரும் வேதத்தை விட்டு வழிவிலகி இருந்தையாக்கள். அதனால கர்த்தர் எழுப்பினர், ஆவிய தட்டினர், வரம் இருந்தது, அவங்க ரட்சிச்சாங்க. இந்த பாயிண்ட் அப்ப மோசேயோட காலத்திலே தொடங்கின இந்த கை வைக்குதல் பிறகு குறிப்பிட்ட காலம் இல்லாம போச்சு. ஏண்டா சரியான தலைமத்துவம் அங்க இல்ல. 80 வருஷம் அம்மோனியருக்கு இது பிறகு கிரியோன எழுப்ப கிரியோன கை வச்சு யாரும் அந்த பதவிக்கு நியமிச்சாரு? ஆனா அந்த அந்த பதவிகளுக்கு நியமிக்கிறதுக்கு ஏற்கனவே தேவபக்தியான சரியான மூப்பர் சபை அங்க இருந்திருக்கும் என்று அவர்கள் அதை வச்சு செய்ய வேண்டும்.
அதுல எந்த அது அது இருந்து செய்யாட்டிப்பா ஏன்னா கடவுள் என்னன்னு நாம கேட்கிற ஆண்டு இது ஆசீர்வதிக்கும் ஏன்னா கடவுள் வச்ச வழி அது. ஆனா அவருடைய ஒரு வழி இல்லை என்று சொன்னா எங்களுக்கு பைபிள் காட்டுது அவர் வரம் கொடுத்திருக்கிறாரான்றதை மட்டும் படியப்ப அந்த வரத்தால அதுல சரியா பிரியாசப்பட்டு அதால சமுதாயத்துக்கு பிரயோசனமா இருக்கிறாங்களான்னு கவனி என்றா சரி அவ்வளவுதான். அதனுடைய காலமா நாம பார்த்த மாதிரி சில வேளையில இது முறையற்ற விதத்துல நாமல் அந்த அழைப்புக்களை நுழைஞ்சிருக்கலாம் இன்னொரு ஆளால நியமிக்கப்படாம. ஆனா வரமும் சரி அந்த பணியும் சரி ஆக்களுக்கு கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிக்கிறார். அதனால இந்த கைகளை வைக்கிறது என்ற மரபு தொடருடைய அர்த்தம் தெரியாத பெண்டிகோஸ் கரிஸ்மேட்டிக் ஆக்களுடைய பேச்சுகள் மாதிரி அது எந்த ஆக்களுக்கு மேலேயும் கை வைக்கிறது என்ன ஊசி வைக்கிறது செபிக்க போறது தான் டக்குனு கை வச்சு செபிச்சிடாதேங்கோ. அப்புறம் அவட பாவங்களுக்கு உள்ளடங்க. ஐயோ என்னத்து இவனை பொருத்தமில்லாத வரமில்லாதவனை யாரண்டு தெரியாதவனுக்கு மேல போதவனை நியமிச்சா இனி அவன் நிறைவாத்த பணியால எத்தனை ஆத்துமாக்களை நாசமாக்க போறானோ அவன் செய்ய போற நாசமாக்குற அவ்வளவு செத்த பணிக்கும் யாரும் பொறுப்பு நியமிச்ச கை வச்சு யாரும். அதனாலதான் ஆண்டவர் அந்த வசனத்தை வெள்ள தெளிவா கதைக்கிறார். உலகுதோ அதே நேரம் ஏற்கனவே மூப்பர் சபை இருந்தா கட்டாயம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், நியமிக்கப்பட வேண்டும். அதுல மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை. அது தேவ பக்தியான சபையா இருக்க வேண்டும், தேவ பக்தியான மக்களா இருக்க வேண்டும். ரோமன் கத்தோலிக்கம் ஏற்கனவே சேர்ச்ச ஆண்டு கொண்டிருக்கு, போப் இருக்கிறார், கார்டினல்ஸ் இருக்கிறீங்க. சரி அவங்கள ஒரு விதத்துல பைபிள்ல தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப மார்ட்டின் லூத்தர் பிறகு சரி சரி அவங்களோட ஒரு அபிஷேகத்தை பருவம் போவேன் நான் இந்த இதை பிரிச்சு பண்ணணும். கேடுகட்ட தலைமத்துவத்திட்ட போய் என்ன அபிஷேகம் பண்ணு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்களே கடவுள் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். பதவியில இருந்தபடியால அநீதியான நியாயாதிபதிகள் அவர்கள். அதனால நாங்கள் அந்த விஷயத்தை கரங்களை வச்சு ஜெபத்தினால் பிரிச்சு அந்த பணிக்கு நியமிக்க வேண்டும். அச்சபையில் ஏற்கனவே மூப்பர்கள் இருந்திருந்தார். நம்முடைய சோதரன் மேஷாக் சிங்கப்பூருக்கு போய் அங்க இருக்கிற சர்ச்சோட ஒன்றிணைகிறதுக்கும் அந்த இதை நாங்கள் ப்ராசஸ் செய்து கொண்டிருக்கோம். அங்க இருக்கிற மூப்பர் ஒரு ஆள் சவுண்ட கேட்டிருக்காரு. அப்ப உங்களுடைய சபை பாஸ்டர் ஓடைன் பண்ணப்பட்டே ஆள உண்டு. அப்ப அவர் இல்ல ஓடைன் பண்ணப்பட இல்லை என்று சொன்ன. அப்ப அவர் அப்படி என்றா அந்த ஓடைன் பண்ணாட்டி நாங்கள் அந்த லெட்டர் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கருத்துல கொள்ள மாறுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி என்ற மாதிரி அவர் கதைச்சிருக்கிறார். அப்ப அத மேஷாக்கு எடுத்து அங்க இப்படி ஒரு இது கதைச்சது. நான் சொன்னேன் அப்படி இல்லை, அதை செய்ய இல்லைன்னு நாம எந்த அடிப்படையில் அப்ப அதை நாம செய்கிறோம்ன்றது அவளுக்கு சொல்லலாம். அந்த தம்பி கேட்ட கேள்வி என்னோட. அப்ப நீங்க செய்யலாதுன்னு நாங்க சொல்லல. இப்ப நீங்க செய்யறதை எந்த அடிப்படையில அப்ப நான் அவளுக்கு சொல்லுறது இது செய்யலாம். அதான் நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விசுவாச அறிக்கை படிக்கிறது இடையில மறந்துடுவோம். ஏன்னா சுத்தவரை இருக்கிறதெல்லாம் அபிஷேகம் பண்ண உங்களோட பாஸ்டர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டரா, அபிஷேகம் பெற்ற பாஸ்டரா, அபிஷேகம் இல்லாத ஆளு. அப்ப அவர் பாஸ்டர் இல்ல, அவர் பிரதர். பிரதருக்கும் அபிஷேகம் பெற்ற ஆளுண்டா பாஸ்டர். அபிஷேகம் பண்ண பாஸ்டர், அபிஷேகம் பண்ணாட்டி பிரதர். அபிஷேகம் பண்ணாலே என்னன்னு தெரியாத வெங்கநாந்திகளோட கதை தான் இந்த கதைகளால நம்ம நாடுலயும் அப்படித்தான். இல்ல அவரை பிரதர் என்று கூட பாஸ்டர் என்று கூப்பிடக்கூடாது. ஏன் அவர் பிரதர் மெட்டாக்கள பிரதர் இல்லையோ, பாஸ்டர் பிரதர் இல்லையோ. அப்ப நமக்கு அப்ப இதெல்லாம் இந்த ரோமன் கத்தோலிக்க பெண்டிகோஸ் கரிஸ்மேட்டிக்கினுடைய படிப்பறிவு இல்லாத தன்மைகள் சரியான கவனமா இருக்கணும். ஆனா இங்க கேட்ட மூப்பம் சரியான படிப்பான சரியான தேவபக்தியான ரிஃபார்ம்டு வேதபூர்வமான மனுஷன். அதனால ஜே லிம் நான் குறை சொல்லவே இல்லை, அதை கேட்டதுலையும் சரி. அப்ப நான் சொன்ன ஒரே பதில் 1689ஆம் ஆண்டு விசுவாச அறிக்கை 26வது சாப்டர்ல 9வது பெறா சொல்லுது. அதுல பி பார்ட் எங்களுடைய சபையில ஏற்கனவே மூப்பர் சபை இல்லை, அதனால அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று விசுவாச அறிக்கையில் எங்களோட முற்பிதாக்கள் நம்பிச்சுன்னா நான் அதைத்தான் நம்புறோம். வெள்ளாங்களோ இருக்கா ஞாபகம் எனக்கு ஞாபகம் மறந்து நான் திருப்பி எடுத்து பார்த்து நான் சொல்லுறேன். அவ்வளவு
அடுத்த கிழமை ஐயா என்ன மாதிரி நான் கேட்கிறேன் அங்க லெட்டர்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீனா என்ன ஓகே என்று சொல்லிட்டீனா சேர்ச்சில் என்ன எடுக்கிறேன். கடவுளுக்கு முன்னால எனக்கு தெரிஞ்ச விதத்துல எனக்கு இருக்கிற வரலாற்று அறிவும் வேத விசுவாச அறிக்க ஞானங்களும் நான் ஒரு நாளும் இந்த ஊழியத்துக்கு நானா விரும்பி வந்ததும் இல்லை, நானா அதுக்கு இழுக்கப்பட்டேயாக்கள். கடவுள் வாசல்களை மற்றதெல்லாம் அடைச்சவர் அடைச்சு போட்டு இதுக்குள்ள தள்ளினவர். அதனால கடவுள் என்ன தள்ளும் வரைக்கும் வரமாட்டேன்னு நாண்டு கொண்டு நின்றியா. அதுக்கு எனக்கு முன்னுக்கு இந்த வேறு ஆக்கள்கிட்ட கேட்டா தெரியும் எத்தனை வருஷமா கிடக்கு கடைசி வரைக்கும் வர மாட்டேன் நான் ஊழியத்துக்கு. அதாவது போத ஊழியம் வந்து மூப்பனா கடவுள் எல்லா வாசலையும் அடைஞ்சு போட்டு நீ இதைத்தான் நீ செய்ய வேண்டிய ஒரு 2 பிறகு பராமரிப்பில் அமைச்ச அப்புறம் அப்ப என்ன செய்யறது வேறு ஆக்களும் இல்லை, இனி இதைத்தான் செய்யணும். அதுக்கான தரம் தகுதி வரம் எல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு, தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆகையால சரியென்று வந்தோம். ஆகையால இது அபிஷேகம் பண்ணப்படணும்னா அதுக்கு நாங்கள் ரெடி. ஆனா ஏற்கனவே அப்படி ஒரு மூப்பர் சபை இருக்க வேணும். மூப்பர் ஒரு ஆள் இருந்தாலும் காணும் எங்களுக்கு. இதுக்காக பாஸ்டர் பாலாவை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆர்டினேஷன் சர்வீஸ் ஒன்று வையும் கொண்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாஸ்டர் பாலாவை பற்றி நமக்கு தெரியும், அவருக்கு நம்மளை பற்றி வடிவா தெரியாது. விசுவாச அறிக்கை ஒரு ஆள் வச்சிருக்கிறபடியால நான் கிரேஸ் இவாஞ்சலிக் சர்ச்சை கொழும்புல இருந்து கூட்டி கொண்டு வந்து இன்னொருக்கு அபிஷேகம் பண்ணி விடுங்க கேட்கல. நான் நமக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவள் விசுவாச அறிக்கைப்படி வாழ்றையாக்களே இல்லையே. விசுவாச அறிக்கைப்படி வாழாத ஆனா பேரளவுல வச்சிருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து என்ன பம்மாத்துக்கு அபிஷேக ஆராதனை வைக்க சொல்லி நம்மளை ஏமாத்துறதா? ஏன்னா அபிஷேகம் பண்ணுதல் மூப்பர் இல்லாத இடத்துல அவசியம் இல்லை, பைபிள் சொல்லு. அதுல மண்டைக்குள்ள நல்லா வச்சுக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளா உங்களோட போதகர் யாராவது நம்மகிட்ட கேட்டா இல்லையே உள்ளதை சொல்லணும். இல்ல அப்படியா அபிஷேகம் பண்ணாம பைபிள் சொல்லுது அபிஷேகம் மூப்பர்ல இருந்தா தான் அபிஷேகம் பண்ணணும். அந்த சபையில மூப்பர் இல்லாடி அபிஷேகம் அவசியம் இல்லையா? இதான் வேதப்பது. சரியோ? அபிஷேகம் பண்ண அல்லது கை வைக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கணும்? அந்த ஆளுக்கு வரம் இருக்கும். கடவுள் வரம் கொடுத்திருக்கிறாரான்றதை மட்டும் கவனிக்க வேணும். வரம் இருக்கிறயால் என்னத்தை கவனிக்கணும்? தனக்கு மேல அந்த சபையில மூப்பர்கள் இருக்கிறீங்கமானது கவனிச்சிருக்க வேணும். அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து கவனிக்கப்படல கடவுளால தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றது அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருந்து மனுஷர் கை வைக்கிறது மனுஷர் இல்லையா அது புறக்கணிக்கப்படலாம். கடவுள் வரம் கொடுக்கலையன்றது தெளிவா தெரிஞ்சும் அந்த ஆளை யாராவது தெரிவு செய்து மனுஷர் கை வச்சாலும் அந்த அபிஷேகம் நிராகரிக்கப்பட வேண்டும். ஏன்னா கடவுள் தெரிவு செய்யாத நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணி வச்ச நீங்கள் அதே கடவுளை அபிஷேகம் பண்ணினவடியால கடவுளை ஏற்றுக்கொண்டுட்டார் என்ற அர்த்தம் இல்லை. அது கடவுளை நிராகரிச்ச ஒரு மனுஷனை மனுஷர் நியமிக்க வழிகட்டது. அதில் அபிஷேகம் பண்ண அப்ப நீங்கள் விதண்டாவாதத்துக்கெல்லாம் மறுதலையில நாம உங்களோட பாஸ்டருக்கு வரம் இருக்குன்றது தெரிவு செய்யப்பட்டு விளங்கித்தான் அவரை அபிஷேகம் பண்ணாங்க. இல்லாட்டி நீங்கள் போய்க்கல அவர் அப்படியே வச்சிருக்கொண்டிருக்கிறாங்களோ விளங்கு. ஏன்னா நமக்கு தெரியும் கனவேற இந்த கேள்வி கேட்கக்கூடிய ஆக்கள் ரிஃபார்ம்ட் ஆக்கலண்டா நாம கொடுக்க போல சத்தம் போடாம விளங்கி கொண்டுடுவாங்க. ஆனா மற்ற ஆக்கலண்ட அவட பைத்தியத்தனத்துல திருப்பி கதைகளும் அந்த பைத்தியத்தை அடக்கணும்டா விசரனுக்கு எப்படி பதில் சொல்லணும்? விசரன் மாதிரி பதில் சொல்லணும். மூடனுக்கு மூடன் மாதிரி பதில் சொல்லணும். உண்ட போதகர் இந்த போதகர் போதகத்தை 24 தகுதியும் தெரியுமோ அது கூட போதகருக்கு இருக்கான்னு சும்மா சாந்தமா அது அமைதியா கேட்டா காணும். 24 தகுதி அதை போய் ஒரு எடுத்து பாருங்க. அந்த தகுதி இல்லாம அவர் அபிஷேகம் பண்ணி வச்சா எல்லாற்ற வாழ்க்கை நாசமாயிரும். அதில் அபிஷேகம் பண்ணுறதில் முதன்மையான அவசியம் வரம் இருக்குதான்றதான் முதன்மையான அவசியம். இல்ல வரம் இல்லாத ஆக்கள ஊழியத்துக்குள்ள இருந்து பட்ட பாடு நமக்கு தெரியும். கனவே வரமே இல்ல தாங்கள் யாரோ அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கலாம். ஐயோ பட்ட பாடு போயிருந்து பேசாம பைபிளை குறிஞ்சு வாசி கொண்டு இருக்கிறதான் வேற என்ன செய்யற? கடவுள் இப்படி நம்மளுக்கு மேல அடிமைத்தனமா வச்சிருக்கிறார். இவ்வாறுங்களே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட வரம் இருந்த அபிஷேகம் பண்ண இல்லையே. அது நமக்கே தெரியுது. அந்த காலத்துல சின்ன பிள்ளையாரு கேட்கல எழுத வாசிக்க ஒழுங்கா பைபிளே வியாக்கியானம் பண்றதுக்கு ஒன்றும் தெரியாத யாக்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட யாக்கள். கடவுளுக்கு எவ்வளவு அவமானம் இந்த ஊழியங்கள். அதாவது முழு
சுத்தவர் இருந்தவங்களால நாரி காரி துப்பப்பட்ட சபைகள் அதுகள் எல்லாம். அதெல்லாம் கணக்கெடுக்கிற மதிக்கிற அஞ்ஞானிகளே. அந்த மதிப்பிழத்த தன்மை இப்ப நாம எவ்வளவு வரம் இருந்தும் நாம எவ்வளவு இதுக்கு தகுதியா இருந்தும் அதை போய் பிரசன்ட் பண்ண நமக்கு பயப்படுற இனம். ஆனா போன ரெண்டோண்டா ஒரு ஏளனமான ஒரு பார்வை இருக்க காரணம் இப்படிப்பட்ட தகுதி இல்லாத ஆக்கள் அல்ல தமிழ் இனத்துல தமிழ் ஆக்களுக்குள்ள நிறைஞ்சு போய் கிடக்கு. தகுதியே இல்லை, வரமே இல்லை. இதெல்லாம் மென்டல் ஸ்கில். லாங்குவேஜ் தேவைப்படுற ஊழியம் தமிழும் இங்கிலீஷும் ஹீப்ருவும் கிரீக்கும் பேசிக்கா அவருடைய இலக்கணம் இலக்கியங்கள் நல்லா தெரிய வேணும். இல்லாட்டி போரான வரையிறார். இது தமிழே பாஸ் பண்ண இல்ல. ஆனா போத ஊழியத்துக்கு வந்து பாஸ் பண்றது அதி விசேட சித்தி. நாங்க சும்மா ஏபிசி கதை பிசிடி கதைக்கே இல்லை. கடவுள் கிருபையா நமக்கு அந்த வரங்களை அமைச்சு தந்தவர். நம்மளுடைய சபையிலே மதான் அதுல திருச்சபையில இனி போதகர்களா மூப்பர்களாக டீக்கனா தெரிவு செய்யப்படல. ஏற்கனவே தலைமத்துவம் இருக்கிறவங்க நாம அதை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதே நேரம் அந்த வளங்களை வளர்க்கறதுக்கு நாம முற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ப்ளூராலிட்டி ஆஃப் எல்டர்ஷிப் எப்பயும் நல்ல 2-3 பேர் தான் எப்பயுமே நல்ல. அது ஆலோசனைக்காரர் அநேகம். ஆனா அந்த தகுதியோட வரும். தகுதி இல்லாதன கொண்டு வந்து வச்சு விட்டா பிறகு உள்ளதையும் கெடுத்தாலும் கொல்லிக்கொண்ட மாதிரியா. அதெல்லாம் சரியான கவனமா இருக்கணும். பொருளாசையற்றவர்கள், குடும்பத்தை சரியா நடத்துகிறவர்கள், எல்லாம் பிள்ளை வளர்ப்புகள்ல சரியாக நிக்கிறையாக்கள், இதெல்லாம் பார்க்கிறது. எல்லாம் வேதத்தால வசனங்களை கதைக்க தெரிஞ்சியாக்கள், சும்மா நக்கல் நளினம் இல்லாம பம்மாத்து இல்லாம தெரிஞ்ச மாதிரி நடிக்காம அல்லது எதையும் ஒரு சிரிப்புக்கிடமா மாத்தி கதைக்காம நாமளும் பிரசங்கம் பண்றோம். நாமளும் சீரியஸா கதைச்சாலும் சில நேரம் சிரிப்பு வருது உங்களுக்கு. நாம பகுடியா கதைக்கிற ஆனா சொல்றதுலயே விளங்குது அது ஒரு பகுடியா. நாமளும் சிரிக்கிறோம். ஆனா இது கனவேர் எக்ஸ்பிரஷனும் சிரிப்புமே ஒரு கதையாகி கனவேர புல்பிட்ல ஏற்றி வச்சுக்கொண்டு நாம இருந்த பெண்டிகோஸ்ட் சபையா இருக்கலாம் சரி, நாம கடந்து வந்த இந்த கிரேஸ் இவாஞ்சலிக் கிரேஸ் சபைகளா இருந்தாலும் கேனவே பைபிள் அறியாது இப்படி கதை சிரிப்பு கதையில சொல்லி கதை சொல்லிக்கொண்டு கதைகள். கடவுள் எல்லாத்துக்களையும் தாவித போட்டு அமர்த்தி அடுத்தி ஓட வச்சு பழக்கிற மாதிரி நம்மளையும் 15-20 வருஷம் பழக்கி விட்டு தான் நிப்பாட்டினவர் இதுல கொண்டு வந்து நில்லடா இனிமேல் ஆகுது. அதுல நமக்கு தெரியும் இத்தனை பேருக்கு இருந்து சகிச்சார். அதனால நல்லாலும் கெத்தர் நாங்கள் சபையில் அப்படிப்பட்ட ஒரு மூடத்தனமான பைத்தியத்தனமான இரவாத்த பணியும் இதுகளும் நாங்கள் செய்ய இல்லைன்னு நாங்கள் நம்புறோம். அது உங்களுக்கும் தெரியும். அதே நேரம் தாளந்துகள் வரங்கள் இல்லாம நாமளுக்கு இறங்கவும் இல்லை என்றும் தெரியும். நம்ம ஹைக்கில இருந்து வளர்றையாக்கள் சரியான ரிஃபார்ம் சத்தியத்துல வைராக்கியமா கடவுளுக்கு நிற்க வேணும். அவ்வளவு எங்களோட பிள்ளைகள் எப்பயுமே கண் பதிச்சிருக்க வேணும். ஆம்பளை பிள்ளைகள் திருச்சபைக்கும் பொது நலவாயத்துக்கும் பிரியோசனமா இருக்கும். திருச்சபைக்கும் பொது நலவாயத்துக்கும் திருச்சபைக்கும் ஆள் தேவை, தகுதியான ஆள் தேவை. அதுல அந்த படிப்பை நாங்க கூட எம்பசைஸ் பண்ணோம். சர்ச் லீடர்ஷிப்புக்கு வரணும்னா படிப்பு இருக்கணும். அது திறமான விருத்தி மனோவிருத்திகள் தேவை அதுக்கு. ஆயால அதுகளை நான் படிப்புன்னு அநேகமா அழுத்துறதுக்கான சர்ச் அடுத்த தலைமுறையில் அடுத்தால கை வச்சு நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு ஆட்களே வேணும் உருவாக்க. பைபிள் காலேஜுக்கு நாங்கள் அனுப்புறது இல்லை. ஏன்னா சர்ச் தான் பைபிள் காலேஜ், சபைதான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். பைபிள் காலேஜ் சத்தியத்து சபையால நடத்தப்படுற ஒரு பைபிள் காலேஜ் நாங்கள் அனுப்புறோம். பிரச்சனை இல்லைன்னா அங்க போதர்மா தான் படிக்கிறாங்க, சபைதான் படிக்கிறது. இந்த சேர்ச்சிலே இல்லாம சும்மா நிக்கிறவங்க எல்லாம் வந்து படிக்கிற இடத்துக்கு நாங்கள் அனுப்புறது இல்லை. சர்ச் ஃபேமிலி இஸ் த செமினரி, சர்ச் இஸ் த செமினரி. அதனால குடும்பமும் சபையும் தான் செமினரி, நமக்கு வித்துகளை உருவாக்குற இடம். அதனால சபையில கிரமமா தொடர்ச்சியா திருப்பி வருஷ கணக்கா எடுத்தாலும் ஒரு சங்கதி ஒரு விஷயத்தை தரோவா தெளிவா விதிவா பார்த்து முடிக்கிறோம். அது 3 வருஷம் எடுத்தானே 4 வருஷம் எடுத்தானே சப்ஜெக்ட் மேட்டர் எப்பயும் இனி பிரசங்களை எடுத்து கேட்டு அதை படிச்சு கொண்டதுக்கு ஏற்ற மாதிரி அதை அமைக்கிறோம். ஏன்னா நாம நுனிப்புல்லு மேயக்கூடாதுன்றது அரைச்சமாக நாங்கள் அரைக்கையும் இல்லை. கத்தராமை தொடர்ந்தும் இந்த சபை கட்டமைப்பில் அப்படிப்பட்ட
அந்த தகமை இருக்கிற வரங்கள் இருக்கிற மனுஷர்களை நியமிக்கிற கைகளை வைக்கிறதுக்கு எங்களுடைய திருச்சபையில எழுப்புவாராக. ஆமென் ஆமென். ஜெபம் செய்வோம்.